ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு. ஆற்றல் hν கொண்ட ஒரு ஃபோட்டான் ஒரு உலோக மேற்பரப்பில் படும்போது 3 சாத்தியக்கூறுகள் உள்ளன. முதலாவது, படுகதிரின் ஆற்றல் உலோகத்தின் வெளியேற்று ஆற்றலுக்கு குறைவாக இருத்தல். இரண்டாவது, படுகதிரின் ஆற்றல் உலோகத்தின் வெளியேற்று ஆற்றலுக்கு சமமாக இருத்தல். மூன்றாவது, படுகதிரின் ஆற்றல் உலோகத்தின் வெளியேற்று ஆற்றலுக்கு அதிகமாக இருத்தல். நாம் ஒரு hν0 வெளியேற்று ஆற்றல் கொண்ட உலோகத்தை எடுத்துக்கொள்வோம். வெளியேற்று ஆற்றலை விட குறைவான ஆற்றல் கொண்ட சிவப்பு நேர ஃபோட்டான் உலோகத்தின் மீது விழுகிறது. வெளியேற்று ஆற்றலுக்கு சமமான ஆற்றல் கொண்ட பச்சை நிற ஃபோட்டான் உலோகத்தின் மீது விழுகிறது. வெளியேற்று ஆற்றலை விட அதிக ஆற்றல் கொண்ட ஊதா நிற ஃபோட்டான் உலோகத்தின் மீது விழுகிறது. சிவப்பு நிற ஃபோட்டானின் ஆற்றல் வெளியேற்று ஆற்றலை விட குறைவாக இருப்பதால் அதனால் எலக்ட்ரானை வெளியேற்ற முடியாது. இதன் ஆற்றல் உலோகத்தை வெப்பப்படுத்த பயன்படும். பச்சை நிற ஃபோட்டானின் ஆற்றல் வெளியேற்று ஆற்றலுக்கு சமமாக இருப்பதால் அதனால் எலக்ட்ரானை வெளியேற்ற மட்டுமே முடியும். இதனால் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் சுழியாக இருக்கும். ஊதா நிற ஃபோட்டானின் ஆற்றல் வெளியேற்று ஆற்றலை விட அதிகமாக இருப்பதால் இதன் பகுதி ஆற்றல் எலக்ட்ரானை வெளியேற்றவும் மீதி ஆற்றல் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றலாக கொடுக்கப்படும். இந்த செயல்பாட்டில் படுகதிர் ஃபோட்டானின் ஆற்றல் hν என்பது உலோகத்திலிருந்து வெளியேற எலக்ட்ரானுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆற்றல் p0 மற்றும் ஒளி எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றல் ஆகியவைகளின் கூடுதலுக்கு சமம் ஆகும். hν equals v0 plus 1/2 mv max square. m என்பது எலக்ட்ரானின் நிறை மற்றும் v max என்பது ஒளி எலக்ட்ரானின் பெரும வேகம். p0 என்பது வெளியேற்று ஆற்றல். hν equals v0 plus k max. K max equals hν minus v0 equals h times ν minus ν0. இது ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு ஆகும். ν0 என்பது பயன் தொடக்க அதிர்வெண் k max என்பது ஒளி எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றல். k max மற்றும் ν இடையேயான வரைபடம். K max equals hν minus v0. இது ஒரு நேர்க்கோட்டு சமன்பாடு ஆகும். இதில் h என்பது சாய்வு மற்றும் -p0 என்பது y அச்சு வெட்டு. x அச்சில் அதிர்வெண் எடுத்துக்கொள்கிறோம். y அச்சில் k max எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு ஓர் நேர்க்கோடு கிடைக்கிறது. இதன் x அச்சு வெட்டு பயன் தொடக்க அதிர்வெண் ஆகும். இதன் x அச்சு கோணம் தீட்டா ஆகும். tan தீட்டா சாய்வை கொடுக்கும். இந்த கோட்டை பின்னோக்கி நீட்ட y வெட்டு கிடைக்கும். இந்த y வெட்டு உலோகத்தின் வெளியேற்று ஆற்றலை தரும். ν அதிர்வெண்ணுக்கு உண்டான k max மற்றும் படுகதிர் ஃபோட்டான் ஆற்றலை கணக்கிடலாம். k max மற்றும் ν இடையே உள்ள வரைபடம் ஒரு நேர்க்கோடாக அமையும். கோட்டின் சாய்வு h மற்றும் அதன் y அச்சு வெட்டு -p0 ஆகும். பல உலோகங்களுக்கு k max மற்றும் ν இடையேயான ஒரு வரைபடம். சிசியத்தின் வெளியேற்று ஆற்றல் -2.14 eV. பொட்டாசியத்தின் வெளியேற்று ஆற்றல் -2.30 eV. சோடியத்தின் வெளியேற்று ஆற்றல் -2.75 eV. கால்சியத்தின் வெளியேற்று ஆற்றல் -3.20 eV. எல்லா கோடுகளும் இணையாக இருப்பதால் சாய்வு h ஒரு மாறிலி ஆகும். மில்லிகன் கண்டுபிடிப்பு. 1. சாய்வு h உலோகங்களை சார்ந்தது அல்ல. 2.
பிளாங்க் மாறிலியின் மதிப்பு 6.626 பெருக்கல் 10⁻⁻34 ஜூல் வினாடி ஆகும். 3. பல உலோகங்களின் வெளியேற்று ஆற்றல்.